subscribe our channel and click bell icon for notification. வெல்கம் டு பிஎன் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Canon 77D கேமராவோட அன்பாக்சிங் ப்ளஸ் ப்ராடக்ட் ரிவ்யூவை பற்றி. இந்த வீடியோ ஷூட் பண்ணது Canon 77Dயில் டைம் லேப்ஸ் வீடியோ. ஸோ டைரக்டட் பை பிஎன் கிளிக். ஸோ இது ஒன் ஆஃப் த ஸ்பான்சர்ட் லிங்க். ஸோ இப்போ Canon 77Dயோட அன்பாக்சிங் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதோட மெயின் பாக்ஸ் இது தான். ஸோ இதில் இருக்க என்ன டைப் ஆஃப் கிட்லென்ஸ் கொடுக்குறாங்க, இந்த கிட்டில் என்னென்னலாம் வருது, ப்ராடக்டோட ரிவ்யூ கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ Canon 77D வந்து டிஜிட் 7 ப்ராசஸர். ஸோ இதில் வந்து கிட்லென்ஸ் வந்து ஒரு லென்ஸ் அவங்க ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணுறாங்க வித் 16 GB மெமரி கார்டு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதில் ப்ராடக்ட் ஸ்பெக் எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பாக்ஸிங் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இந்த ப்ராடக்ட் நான் அமேசானில் வாங்கினேன். நல்ல ப்ராப்பர் பேக்கிங்கில் நல்ல சேஃபஸ்ட்டாக நல்ல ப்ராப்பராக டெலிவர் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஸோ இந்த Canon 77D யார் வாங்கலான்னா, ரொம்ப ப்ரொஃபஷ்னலும் போகக்கூடாது, ரொம்பவே பேஸ் கேமரா வேண்டாம். எனக்கு வந்து ஓரளவுக்கு ப்ரொஃபஷ்னல் கேமராவுக்கு இருக்கிற கான்ஃபிகரேஷன் ஓரளவுக்கு சிமிலராக இருக்கணும். ரொம்ப பேஸ் மாடல் வேறு வேணும்னா ஒரு கேமரா வாங்கினீங்கன்னா அருமையான கேமரா இந்த கேமரா வாங்கலாம். பட்ஜெட் வைஸும் இது ஓகே, ப்ளஸ் ப்ரொஃபஷ்னல் கேமராவுக்கு நிலையானது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது Canon 77Dயோட கிட் லென்ஸ். இது வந்து 18 to 135mm லென்ஸ். இது கிட் லென்ஸ் அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஒரு லென்ஸ் போதும் நமக்கு தேவையான மாதிரி லாங் ஷாட்டில் இருந்து ஜூம் பண்ணி எடுக்கிறது ஓரளவுக்கு எல்லாமே இதில் கவர் பண்ணிக்க முடியும். போர்ட்ரேட்டில் இருந்து நிறைய டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஒரு லென்ஸில் வந்து கண்டிப்பாக இருக்கும். இது வந்து USM லென்ஸ் அப்படின்னா அதில் இருக்கிற மோட்டார் வந்து ரொம்பவே வந்து ஜூம் பண்ணி இது பண்ணும்போது சாஃப்டஸ்ட்டாக எந்த ஒரு பேக்ரவுண்ட் சவுண்டும் இல்லாமல் ரொம்ப கிளியராக கிறிஸ்பாக வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஸோ சார்ஜர் ஒயர், இது வந்து சார்ஜர். ஸோ சார்ஜர் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து E17 பேட்டரியோட சார்ஜர். ஸோ பேட்ரி வந்து ஓரளவுக்கு குட்டியாக தான் இருக்குது. ஆனால் பட் இந்த மாடல் வந்து கம்பேரிட்டிவ்லி 80Dயை கம்பேர் பண்ணும்போது இந்த மாடல் கொஞ்சம் காம்பேக்டாக இருக்குது, கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. ஸோ இது வந்து தனியாக இந்த லென்ஸ் நான் வாங்கியிருக்கேன். இதுவும் நான் உள்ளே நான் வச்சுருக்கேன். இது வந்து 50mm லென்ஸு. ரொம்பவே வந்து ஜூமிங் ஆப்ஷன் இருக்காது, பட் போர்ட்ரேட் மோடுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பேக்ரவுண்ட் லைட்டாக ப்ளர் பண்ணி கிறிஸ்பாக டக்குன்னு இமீடியட் ஷாட்டுக்கு இந்த லென்ஸ் ரொம்பவே யூஸாக இருக்கும். கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது Canon 77D கேமரா மாடலை பற்றி. ஸோ இதுதான் மாடல். ஓகே, ரொம்பவே காம்பேக்டாக இருக்குது, கைக்கு ரொம்ப அடக்கமாக இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து மேலே வந்து உங்களுக்கு தனியாக வந்து ஒரு சின்ன மினி டிஸ்பிளே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த லென்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு இந்த ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் பண்ணி ஒரு டில் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஆங்கிளுக்கும் தேவையான டிகிரிக்கு ஏற்ற மாதிரி திருப்பிக்க முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே வந்து லுக்கும் வைஸும் சரி, ப்ராடக்ட் வைஸும் சரி, ரொம்ப குவாலிட்டியிலேருந்து நல்ல ஹேண்ட் க்ரிப்லேருந்து எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. கை வாட்டமாக இருக்கும். ஸோ Canon 80Dயை இந்த மாடல் கம்பேர் பண்ணிங்கன்னா 80D இதை விட கொஞ்சம் பெருசு. பட் கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக போகணுன்னா நியர்லி 20,000 rupees நீங்கள் இந்த மாடலோட கம்மியாக வாங்க முடியும். நான் வாங்கும்போது இந்த ப்ரைஸ் வந்து நியர்லி 60,000 கிட்ட. ஸோ இது டிபெண்ட்ஸ், இது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த கேமரா லென்ஸ் ஹூன்னு சொல்லுவாங்க. இதை நான் செப்பரேட்டாக நான் வாங்கினேன். இது வந்து சன் ஷேட் வந்து படாமல் இருக்கிறதுக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா இதில் Canon 77D நான் ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் இதோட மாடல் லுக் வைஸ்லேருந்து. நான் இந்த ஸ்க்ரீனை வந்து டில் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும். நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்க்காதவங்க இந்த வீடியோ முடிவில் அந்த டைம் லேப்ஸ் வீடியோ இருக்கும். ஸோ மேலே வந்து ஒரு சின்ன மினி டிஸ்பிளே இருக்குது. இதில் ப்ளூடூத், வைஃபை, அப்புறம் பேட்டரி லைஃப் வந்து எல்லாமே காமிக்குது. ஸோ ஆப்ஷன்ஸும் சரி, யூஸ் பண்ணுற விதமும் சரி, ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இந்த மாடல் ப்ளஸ் இந்த லென்ஸை ஃபிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பர் ஸ்டாண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. இப்போ நம்ம எடுத்துருக்கிறது டைம் லேப்ஸ். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ப்ராடக்ட் வைஸ் என்னன்றதை நான் செப்பரேட்டாக நான் போடுறேன். பட் இது வந்து கேமராவுக்கான அன்பாக்சிங் ப்ளஸ் கேமராவோட ரிவ்யூ. ஸோ Canon 77D. ஸோ ரொம்பவே நல்ல கேமரா, பட்ஜெட் கேமரா, தாராளமாக வாங்கலாம். இல்லை இந்த கேமராவை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன்ஸ் வேணாலும் சொல்லுங்கள். அதுக்கான ஆப்ஷன்ஸ் நான் எனக்கு தெரிஞ்ச ஐடியாவை நான் உங்களுக்கு கண்டிப்பாகவே கொடுக்குறேன். ஸோ இதுக்கு டிஜிடெக் ஸ்டாண்டு நான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து ஓரளவுக்கு மல்டிபர்பஸ் ஸ்டாண்டு ரொம்பவே நல்லாயிருக்கு. அதோட ரிவ்யூ வேணும்னு சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி போடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன டைப் ஆஃப் வீடியோ இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கேற்ற வீடியோஸ் நாங்கள் போடுவோம். தேங்க்யூ.